வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஏதோ டைம் மிஷின்ல ஏறி பல மில்லியன் வருஷம் பின்னாடி போற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்க போகுது. இத்தாலியோட ஆல்ப்ஸ் மலையில ஆயிரக்கணக்கான டைனோசர் கால் தடங்கள். இது ஏதோ பழைய எலும்புக்கூட பத்தின நியூஸ் இல்ல. ஒரு உயிரினம் எப்படி வாழ்ந்துச்சு, அதோட நடத்தை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு போட்டோ எடுத்த மாதிரி. அதுலயும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அடுத்த வருஷம் குளிர்கால ஒலிம்பிக்ஸ் நடக்க போற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இது இருக்கு. வீரர்கள் பனிச்சறுக்கு செய்ய போற அதே நிலத்துல ஒரு காலத்துல கிட்டத்தட்ட 33 அடி நீள டைனோசர்கள் கூட்டமா நடந்து போயிருக்கு. இந்த தடங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது, இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம். வடக்கு இத்தாலியில ஸ்டெல்வியோ நேஷனல் பார்க்ல ஆயிரக்கணக்கான தடங்கள்னு சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான தடங்கள்னா டிராசிக் காலகட்டம். ஆமா, அப்போதான் டைனோசர்கள் பூமியில ஒரு பெரிய சக்தியா உருவாகிட்டு இருந்த நேரம். சில கால் தடங்கள் பாத்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1.5 அடி அகலம் வரைக்கும் இருக்கு. அதுல கால் விரல்கள், அப்புறம் அதோட கூர்மையான நகங்களோட அச்சு கூட இத்தனை வருஷம் கழிச்சு ரொம்ப தெளிவா பதிஞ்சிருக்கு. அதுதான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஆல்ப்ஸ் மலைத்தொடர்னா ரொம்ப செங்குத்தான பாறைகள், பனிமூடின சிகரங்கள் நிறைஞ்ச இடமாச்சே. அங்க எப்படி டைனோசர்கள் நடந்திருக்க முடியும்? இதுதான் இந்த கண்டுபிடிப்போட மிக அற்புதமான ஒரு பகுதி. இன்னைக்கு நாம பார்க்குற அந்த செங்குத்தான மலைச்சுவர் 210 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்ல. அது ஒரு டைடல் ஃபிளாட், அதாவது கடல் அலைகள் வந்துட்டு போற ஒரு சேறு நிறைஞ்சு கடற்கரை பகுதி. அந்த டைனோசர்கள் அந்த மென்மையான சேத்துல நடந்து போனப்போ அதோட கால் தடங்கள் பதிஞ்சிருக்கு. காலப்போக்குல அந்த சேறு மெதுவா காஞ்சு பாறையா மாறிடுச்சு. சரி, சேறு பாறையா மாறுச்சு. ஆனா கடற்கரை எப்படி அவ்ளோ உயரமான மலையா மாறுச்சு? இது பல மில்லியன் வருஷமா நடந்த ஒரு பெரிய புவியியல் மாற்றம். நம்ம பூமியோட கண்டத்தட்டுகள், அதாவது கான்டினென்டல் பிளேட்ஸ் மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா. அப்போ ஆப்பிரிக்க கண்டத்தட்டும் யூரேஷிய கண்டத்தட்டும் ஒன்னோடு ஒன்னு ரொம்ப மெதுவா மோதிக்கிட்டப்போ அதுக்கு நடுவுல இருந்த அந்த பழைய கடல் தரை பகுதி அழுத்தப்பட்டு மடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல உயர ஆரம்பிச்சது. அப்படி உருவானதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற ஆல்ப்ஸ் மலைத்தொடர். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு காலத்துல கடலுக்கு அடியில இருந்த தரை இன்னைக்கு வானம் வரைக்கும் உயர்ந்த மலையா நிக்குது. அந்த டைனோசர் கால் தடம் அந்த பயணத்தோட ஒரு அமைதியான சாட்சி. இவ்ளோ பெரிய தடங்களுக்கு சொந்தக்காரர் யாரு? ஆராய்ச்சியாளர்கள் இது ப்ரோசாரோபாட் வகையைச் சேர்ந்த டைனோசர்களா இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. அந்த பேர் கொஞ்சம் புதுசா இருக்கே. ஆனா ப்ரோசாரோபாட்கள் அப்படிங்கிறது பிற்காலத்துல ரொம்ப பிரம்மாண்டமான நீண்ட கழுத்து வச்ச சாரோபாட் டைனோசர்களோட மூதாதியர்கள். அந்த டிப்ளோடோகஸ் பிராக்கியோசாரஸ் மாதிரி பெரிய டைனோசர்களுக்கு முன்னோர்களா? கரெக்ட், அவற்றுக்கே முன்னோர்கள். இந்த ப்ரோசாரோபாட்களுக்கு நீண்ட கழுத்து, சின்ன தலை, அப்புறம் செடி கொடிகளை சாப்பிட்றதுக்கும் தற்காப்புக்கும் கூர்மையான நகங்கள் இருக்கும். இதுங்க தாவர உண்ணிகள். சுமார் 10 மீட்டர், அதாவது ஒரு 33 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியவை. நாம பொதுவா டைனோசர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது அதோட எலும்பு கூடுகளை வச்சுதானே. இந்த தடங்கள் எலும்புகளை விட வேற என்ன புதுசா சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எலும்புக்கூடு ஒரு விலங்கோட உடலமைப்பு எப்படி இருந்துச்சு, அதோட சைஸ் என்னன்னு சொல்லும். ஆனா அது எப்படி வாழ்ந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லாது இல்லையா? ஆனா கால் தடங்கள் மாதிரி ட்ரேஸ் ஃபாசில்ஸ்னு சொல்றோமே, அது அப்படி இல்ல. அது உயிரினங்களோட நேரடி செயல்பாட்டுக்கான ஆதாரம். ப்ரோசாரோபாட்கள் 2 கால்ல நடந்துச்சுன்னு நமக்கு எலும்புகளை வச்சு தெரியும். ஆனா இங்க கிடைச்சிருக்கிற தடயங்கள் அந்த கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆக்குது. பெரும்பாலான தடங்கள் 2 கால நடந்தது காட்டுது. ஆனா சில இடங்கள்ல அந்த கால் தடங்களுக்கு முன்னாடி சின்னதா கைத்தடங்களும் பதிவாயிருக்கு. கைத்தடங்களா? 2 கால்ல நடக்கிற ஒரு விலங்கு ஏன் கைய தரையில ஊன்றணும்? அதுதான் இங்க இருக்கிற புதிர். ஒருவேளை அதுங்க ஓய்வெடுக்கும் போதோ, இல்ல மெதுவா நகரும் போதோ, இல்லனா தரையில இருக்கிற செடிகளை குனிஞ்சு சாப்பிட முயற்சிக்கும் போதோ தன்னோட முன்னங்கால்களை தரையில ஊன்றி இருக்கலாம். இது அதோட வாழ்க்கையோட ஒரு கணத்தை, ஒரு நொடியா அப்படியே நமக்கு காட்டுது. வெறும் எலும்புகளை வச்சு கற்பனை பண்றதை விட இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆதாரம். ஆச்சரியம்தான். ஒரு விலங்கோட தனிப்பட்ட பழக்கத்தை கூட இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க முதல்லயே சொன்ன மாதிரி இது ஒரு தனி விலங்கோட கதை இல்ல, ஒரு கூட்டத்தோட கதை. அந்த சமூக நடத்தைய பத்தி இந்த தடங்கள் என்ன சொல்லுது? இங்கதான் இந்த கண்டுபிடிப்பு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த தடங்கள் ஏதோ தாறுமாற பதியப்படல. பல தடங்கள் பாத்தீங்கன்னா இணையான வரிசைகள், அதாவது parallel ரோஸா அமைஞ்சிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, பல டைனோசர்கள் ஒரே திசையில ஒரே நேரத்துல ஒரு ஒழுங்கான குழுவா பயணம் செஞ்சிருக்கு. இது அவை மந்தைகளை, அதாவது கூட்டமா வாழ்ந்ததுக்கான ரொம்ப தெளிவான ஆதாரம். கூட்டமா வாழ்றது சரி, ஆனா அதுல இன்னும் விசேஷமா ஏதாவது தகவல் கிடைச்சுதா? சில தடயங்கள் அந்த விலங்குகள் ஒரு வட்டமா கூடி நின்னது காட்டுது. ஏதோ ஒரு நோக்கத்தோட திட்டமிட்டு நிக்கிற மாதிரி. வட்டமா கூடி நின்னு இருக்கா? அது எதுக்காக இருக்கலாம்? இப்போ இருக்கிற விலங்குகள் மாதிரி தற்காப்புக்காகவா? கரெக்டா சொன்னீங்க. அதுதான் ஆராய்ச்சியாளர்களோட வலுவான யூகம். அதாவது
காட்டெருமைகள் தங்களோட குட்டிகளை பாதுகாக்க ஒரு வட்டம் அமைக்குமே அது மாதிரி. ஒரு அச்சுறுத்தல் வரும்போது பெரிய டைனோசார்கள் வெளியில ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி நின்னு சின்ன குட்டிகளை உள்ள வச்சு பாதுகாத்திருக்கலாம். அப்படிதானே? மிகச்சரியா. இது வெறும் கூட்டமா போறதில்ல. இது ஒரு திட்டமிட்ட சமூக பாதுகாப்பு வியூகம். 210 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயிரினம் இவ்ளோ சிக்கலான சமூக நடத்தையே கொண்டிருந்ததுன்னு பெரிய விஷயம். சரி, அந்த தற்காப்பு வட்டம்னு சொன்னதும் ஒரு கேள்வி வருது. அந்த காலத்துல இதுங்களுக்கு அப்படி என்ன பெரிய அச்சுறுத்தல்? இதுவே பெரிய தாவர உண்ணிகள் தானே? டிராசிக் காலங்கிறது பலவிதமான ஊர்வன மாம்ச உண்ணிகளோட காலமும் கூட. ரவுசூசியன்கள் மாதிரி முதல்ல மாதிரி தோற்றம் இருக்கிற பெரிய கொடூரமான வேட்டையாடும் விலங்குகள் அப்போ வாழ்ந்துச்சு. அவ புரோசாரோபாட்களை வேட்டையாடி இருக்கலாம். அதனால இந்த தற்காப்பு வட்டம் என்னது ஒரு உண்மையான அச்சுறுத்தலுக்கு எதிரான உத்தியா தான் இருந்திருக்கணும். ஆக இந்த ஒரு கால் தடம் அந்த காலத்தோட முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் அதோட உணவுச் சங்கிலியும் நமக்கு காட்டுது.